வணக்கம் நேயர்களே, மீண்டும் விடியலைவா நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்பது மகாகவியின் வாக்கு. சூரிய உதயத்தின் போதுதான் மனம் சலனம் இல்லாமல் தூய்மையாக இருக்கும். அப்போது நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வது நல்லதே. அந்த வகையில் இந்த விடியலைவா நிகழ்ச்சியில் பல புதிய பகுதிகளும் இடம்பெறுகின்றன. உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். உடல் வலிமையோடு இருந்தால்தான் உயர்ந்த லட்சியங்களை எட்ட முடியும். உயிர் வாழ்வதற்கு உடலே ஆதாரம். உடலை வலிமை பெற செய்யும் முயற்சிகளில் உடலின் பொலிவும் தளர்ந்துவிடக்கூடாது என்பதே முக்கியம். உடலின் வலிமையும் கூட்டி பொலிவும் ஏற்பட செய்யும் எளிய முறை யோகாசனங்களை கற்றுத்தர நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருகிறது வலிவும் பொலிவும். என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஆசனங்கள் தான் எத்தனை எத்தனை. ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு ஆசனத்தை நமது முனிவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அது முதுமை அடைஞ்சு விடக்கூடாது, நரை விழுந்து விடக்கூடாது, தலையிலிருந்து விழுந்து விடக்கூடாது. முனிவர்களுக்கெல்லாம் பார்ப்பீர்களானால் சடை அது வாட்டுக்கு நீளமாக இருக்கும். எத்தனையோ முனிவர்களை பார்க்கலாம், இப்போ கூட இருக்காங்க இமாலயத்தில். அது வாட் 10 அடி 15 அடி அப்படியே சடை பிடிச்சி அப்படியே தூங்கும். அதை சுற்றி சுற்றி உயரமாக வச்சுருப்பாங்க. மூளையை பாதுகாப்பதுக்கு தான் முடியெல்லாம் அவங்க எடுக்கிறதே இல்லை. சில பேர் கஷ்டமாக இருக்குன்னு இப்போ மொட்டைச்சாமியார்லாம் வந்துட்டாங்க, முடி எடுத்துறது கஷ்டமாக இருக்குன்ட்டு. ஆகவே மூளையை காப்பதற்கென்றே முடி வைத்திருக்கிறார்கள். மூளையை காப்பதற்கென்றே, மூளை சரியாக செயல்படுவதற்கென்றே ஆசனங்கள். எத்தனை ஆசனங்கள்! ஆசனம்னா ஏகப்பட்ட ஆசனம். மூளை சரியாக இயங்கினா தான் மற்ற உறுப்புகள் எல்லாம் செயல்படும், இல்லைன்னா செயல்படாது. மூளை தான் நம்ம உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளையும் செயல்படுத்த வைக்கிறது, மனதை செயல்படுத்த வைக்கிறது. ஆகவே மூளையை செயல்படுவதற்கு மாணவர்களுக்கு மிக 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 முக்கியம் நினைவாற்றல். நினைவாற்றல் இல்லைன்னா மார்க் வாங்கவே முடியாது. அவன் எல்லா பிள்ளைகளும் பாருங்கள், டியூஷன் காலையிலேருந்து பள்ளிக்கூடம் போகிறான், காலையில் டியூஷன், சாயங்காலம் டியூஷன், என்ன தான் வச்சாலும் மார்க் வராது. மூளை சரியாக பிட்யூட்ரி பீனியல் கிளான்ஸ் சரியாக இயங்கினா தான் அது அவனுக்கு அதிகப்படியான நினைவாற்றல் இருக்கும். படித்தது அப்படியே மனசில் பதியும், பரீட்சையில் போய் அப்படியே எழுதுவான். வீட்டில் நிறைய படிப்பான், அங்கே போய் எழுத முடியாது, மறதி வந்துடும். அதுக்குன்னே நமது முனிவர்கள் நிறைய ஆசனங்களை வைத்திருக்கிறார்கள். நினைவாற்றல் என்பது குழந்தைகளுக்கு மட்டுமாக எல்லாத்துக்கும் வேணும். ஆணுக்கு வேணும், பெண்ணுக்கு வேணும், அதிகாரிகளுக்கு வேணும், எல்லாங்களுக்கும் நினைவாற்றல். மறதியே கூடாது. நெடுநீர் மறவி மடி துயில் 4 கெடிநீரார் காமக்கலன் என்று நமது வள்ளுவர் பெருமான் சொல்லிட்டார். ஒரு மனிதன் செம்மையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் எந்த காரியத்தையும் காலம் தாழ்த்தக்கூடாது. நாளைக்கு வச்சு விடுமே, நாளைக்கு கழிச்சு வச்சு விடுமே. அவன் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, காலமே தாழ்த்தக்கூடாது. மறதியே இருக்கக்கூடாது. 2, முதல்ல காலம் தாழ்த்துதல், அப்புறம் மறதி. மடின்னா என்னது? சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. அப்புறம் துயில், எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்குது. வீட்டில் தான் தூங்கியாச்சே, பள்ளியிடத்துலையும் போய் தூங்குறது, ஆஃபீஸில் போய் தூங்குறது. வாழ்க்கையில் முன்னேற முடியாது. முனிவர்கள் எப்படி சொல்கிறார் பாருங்க. ஒரு மனிதன் மனிதனாக முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நெடுநீர் மடி துயில் 4 கெடிநீரார் காம. நல்லவனுக்கு இந்த காரியம் நீங்கிரும். ஆசனம் போடுகிறவர்களுக்கு இந்த 4 வராது, 4 இருக்காது. வெகு வேகமாக வேலை செய்வான், காலம் தாழ்த்த மாட்டான், மறதி இருக்காது, சோம்பேறித்தனம் இருக்காது. 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் ஒர்க் பண்ணுவான், களைப்பு ஏற்படாது. அதான் உண்மை. ஆசனம் பண்ணுறவங்களை பார்க்கணுன்னா அவனுடைய முகமே தனியாக தெரியும், தீர்க்கமாக இருக்கும். வாத்தியார் ஒரு தடவை சொன்னால் மனசில் அப்படியே பதிஞ்சிடும். வீட்டுக்கு டியூஷனும் வேண்டாம், படிக்கவும் வேண்டாம். ஆப்சர்வேஷன் பவர்ஸ், கான்சன்ட்ரேஷன் பவர்ஸ் தானாகவே இன்க்ரீஸ் ஆகிடும். அந்த நிலையில் நம்ம பாருங்கள், எங்கள் பிள்ளைகளே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உலக புகழ்பெற்ற வேலம்மாள் பள்ளிக்கூடத்துலேருந்து 3 மாணவர்கள், இன்னும் சென்னையிலே பெயர் பெற்ற SPOS ஸ்கூலில் உள்ள பிள்ளைகள், 3ஆம் கிளாஸு, 2ஆம் கிளாஸு, 6ஆம் கிளாஸு, 5ஆம் கிளாஸ் படித்த மாணவர்கள் இங்கே நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களின் நினைவாற்றலை, குறிப்பாக மாணவர்களுக்கு நினைவாற்றலை பெருக்கக்கூடிய அற்புதமான ஆசனத்தை
இப்பொழுது கால் தூக்கிய அர்த்த சிரசாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு வஜ்ராசனத்துக்கு வாருங்கள். முதலில் அடுத்தால் என்ன செய்யணும்? அர்த்த சிரசாசனத்துக்கு தலையை கீழே வச்சு கையை கொடுத்து இறுக்கி பிடிச்சிக்கிடுங்க. முட்டியை மெதுவாக தூக்குங்க. கையை சுருக்கணும், கையை அகலமாக்கப்படாது. தூக்கு, முட்டை தூக்கு. வலது காலை தூக்க வேண்டும். ரைட் லெக் மேலே தூக்க வேண்டும். முட்டி மடங்கக்கூடாது. முட்டியை விரைப்பாக வையுங்கள். ரொம்ப உயரம் தூக்கணுங்கிறது இல்லை, முட்டியை மட்டும் விரைப்பாக வச்சா போதும். என்ன ஆகுறது? பிளட் பூரா தலைக்கு வந்துடும். இறங்குறதே பார்க்கலாம் கொஞ்ச நாளில். ஆரம்ப கட்டத்தில் காலை கொஞ்சம் விரைப்பாக வைக்கலாம், போக போக காலை விரைப்பாக வைக்கக்கூடாது. இப்படியே இருக்கணும். கையை நல்லா இருத்தி தரையில் ஊனிக்கிட்டா தலைக்கு பாரம் வராது. இதை பண்ணி கொஞ்ச நாள் பண்ணதுக்கப்புறம் தான் சிரசாசனம் செவ்வறு ஓரமாக பண்ணணும். 20 எண்ணிக்கை இந்த ஆசனத்தில். கால் ஆடக்கூடாது, அப்படியே இருக்கணும். மெதுவாக கீழே காலை இறக்குங்க, மண்டி போட்டு உட்காருங்க, மெதுவாக எந்திரிங்க. உட்காந்து முட்டில் கையை வைங்க. நல்ல நிமிர்ந்து மூச்சு வாங்கி தலையை அப்படியே முன்னு லேசாக ஆட்டுங்க. முன்னு லேசாக முன்னும் கீழே மேலே, கீழே மேலே. ஏன்னா தலைக்கு பாரம் அதிகமாக வருது, கழுத்துக்கு பாரம் வருது, கழுத்து விரைப்புத்தன்மை அடைந்துடும். அதனால் லேசாக கழுத்தை முன்னும் ஆட்டணும். திரும்பவும் தலையை கீழே வை. மெதுவாக தலையை கீழே வச்சு கையை இறுக்கி பிடிச்சிக்கோ. தலையை கொடுத்து இறுக்கி பிடிச்சிக்கணும். கையை அகலப்படுத்தக்கூடாது. மெதுவாக தூக்கு. அவசரப்படக்கூடாது. நான் தூக்குன்னா தான் தூக்கணும். இப்போ கை முட்டை தரையில் நல்லா அழுத்திக்கிட்டு மெதுவாக வலது காலை மட்டும் முடிஞ்ச அளவு தூக்கினா போதும். ரொம்ப உயரம் தூக்க வேண்டாம். காலை ஆடக்கூடாது, அசையக்கூடாது. முடிந்த அளவு தூக்கினா போதும். ஒரு 20 எண்ணிக்கை. உடலை இலக்கமாக வச்சுக்கணும். தலை தான் தரையில் இருக்கணும், கை மேலே தலை வைக்கக்கூடாது. தலையை தரையில் வைக்கணும். தலையை இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்கு காலை. இது லகுவான ஆசனம், யாரும் செய்யலாம். அப்படியே உட்காரு, கால் மேலே உட்காரு. இப்போ தலையை முன்னு லேசாக ஆட்டு. முன்ன மடக்கு. ஏன்னா கழுத்து ஸ்டிஃப் ஆயிரும். இப்போ மீண்டும் தலையை கிளவை. இப்போ இடது காலை தூக்கணும், லெஃப்ட் லெக். கையை இறுக்கி பிடிச்சி கையை சுருக்கி வச்சுக்கோ, கையை அகலப்படுத்தாத முட்டை. இப்போ லெஃப்ட் லெக்கை மேலே தூக்கணும். லெஃப்ட் லெக்கை தூக்கு. வெரி குட். காலை ஆடப்படாது, முட்டு நிமிர்ந்து இருக்கணும். ஒரு 20 எண்ணணும். சாதாரண மூச்சில் தூக்கணும். அப்படியே இருக்கணும். ஒரு 20 எண்ணிக்கை. அப்படியே தன்னை மறந்த நிலையில் இருக்கணும். மூச்சு சாதாரண மூச்சு பிடிக்கப்படாது. அப்படியே இருக்கணும். மெதுவாக இறக்கு காலை. உட்காரு. அப்படியே முட்டில் கை வை. இந்த ஆசனம் போடும்போது பார்த்தா உட்காந்து நிமிர்ந்து உட்காரு. உட்காந்து நல்ல மூச்சு இழுத்து தலையை முன்னு ஆட்டு. காலிலிருந்து பிளட்டு மடமடன்னு கீழே இறங்கி தலைக்கு வந்துடும், மூளைக்கு வந்துடும், பிட்யூட்டி பீனல் கிளான்ஸுக்கு வந்துடும், புலன் உறுப்புகளுக்கு வந்துடுது, கண்ணுக்கு வந்துடுது, மூளைக்கு வந்துடுது, காதுக்கு வந்துடுது. பிளட்டு எஞ்சான் உடம்புக்கு சிரசையை பிரதானம்பாங்க. தலைப்பகுதிக்கு பிளட் வந்து விட்டாலே சுறுசுறுப்பாயிரும். பார்க்கலாம். அது நினைவாற்றல் ரொம்ப முக்கியம். மாணவர்களுக்கு பரீட்சை காலத்தில் மறந்துடுதான். படிக்கிறான், டியூஷனுக்கு போகிறான், பரீட்சை எழுதும்போது மறந்துடுதான். திரும்ப தலை கிழவைங்க. அந்த பிளட்டு ஓடி வர்றதே முதுகு வழியாக, கால் வழியாக தலைக்கு வர்றதே இந்த ஆசனம் பண்ணும்போது உணரலாம். தலையை பிடிச்சிக்கோ, நல்லா இறுக்கி. திரும்பவும் முட்டை தூக்கு. இப்போவும் இடது கால் தான் தூக்கணும். முடிஞ்ச அளவு தூக்கு, ரொம்ப தூக்க வேண்டாம். அப்படியே இருக்கணும், ஆடாமல் இருக்கணும். ஆடக்கூடாது, சாதாரண மூச்சில் இருக்கணும்.
ஒரு 20 எண்ணிக்கை. பிறகு எண்ணிக்கை 50, 100, 200, 300ன்னு எவ்வளோ எண்ணிக்கை வேணாலும் நிற்கலாம். மினிமம் 200ஆவது நின்னா தான் நமக்கு நல்ல பலம் கிடைக்கும். இதெல்லாம் பிலிமினரியாக ஆரம்ப கட்டத்தில் சிரசாசனத்துக்கு செய்யக்கூடிய ஆசனங்கள். காலை தூக்காமல் இருக்கணும், அப்புறம் ஒரு காலை தூக்கணும், அப்புறம் செவ்வறு ஓரமாக 2 காலை தூக்கணும், அப்புறம் செவ்வறு ஓரமாக வந்து செவரை விட்டு தள்ளி நிற்கிறதுக்கெல்லாம் பழகணும். மெதுவாக இறக்குங்க. எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்பாங்க. அப்படியே மண்டி போட்டு உட்காரு. மூட்டில் கை வை. நல்ல மூச்சு இழு. நல்ல மூச்சு இழுக்கணும். தலையை முன்னு லேசாக ஆட்டு. தலையை நல்லா ஆட்டணும். தலை பின்ன போகணும், நாடி நெஞ்ச தொடணும். தலை முன்ன போகணும், நாடி நெஞ்ச தொடணும். இப்போ என் பக்கமாக திரும்பி இந்த ஆசனத்தை செய்யணும். இப்போ கையை கிழக்குள்ள வை, தலையில் வை. தலையை கையை இறுக்கி பிடிச்சிக்கோ. இப்போ இப்போ மெதுவாக முட்டை தூக்கு. இப்போ வலது காலை தூக்கணும், ரைட் லெக் தூக்கு. வெரி குட். கால் மடங்கப்படாது, கால் தூக்கணும். கால் தூக்கணும். கால் நல்லவே சில பேர் தூக்க மாட்டேங்கிறான் பாருங்க. அந்த கால் வழியாக பிளட் பூமியினுடைய ஆகர்ஷண சக்தியால் கீழே வந்துடும். கொஞ்ச நாள்லேயே உணரலாம் பெட் மட 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 மடன்னு கீழே இறங்கி வர்றதை. இப்போ மெதுவாக காலை கீழே இறக்கே, அப்படியே உட்காரு. நல்ல மூச்சுழு. வயோதிகத்தன்மை வந்து விட்டாலும் நமக்கு நினைவாற்றல் குறைஞ்சி போகும். அவங்கள இந்த ஆசனம் பண்ணால் நினைவு வரும். சில பேர் வீடை பூட்டிட்டு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் வீட்டை பூட்டினமான்னு ஞாபகம் வரும். திரும்பவும் வருவாங்க, வந்து பார்த்தா வீட்டை பூட்டை இழுத்து பார்த்துட்டு தான் போவாங்க. அவ்வளோ மறதி. கண்ணாடி கண்ணில் தான் இருக்கும், கண்ணிலே போட்டிருப்பாங்க, கண்ணாடியை தேடிக்கிட்டே இருப்பாங்க. கண்ணாடி உங்கள் கண்ணில் தான் கிடக்குன்னு சொல்லுவாள் வீட்டம்மா. அதுக்கப்புறம் தான் கண்ணாடி எடுப்பாங்க. அவ்வளவு மறதி. ஆகவே வயது ஆக ஆக ஏன் மறதி வருது? பிளட் சர்க்குலேஷன் மேலே பம்ப் பண்ண வேண்டியிருக்கு, அது குறைஞ்சி போகுது. அதனால் சர்த சிரசாசனம் பண்ணால் பிளட் இங்கே வந்துடும். வயதான காலத்திலும் அவங்களுக்கு வந்து நினைவாற்றல் குறையாது. திரும்பவும் கீழே தலையை வைங்க. குறிப்பாக மாணவர்களுக்கு மறதியே இருக்கக்கூடாது, நல்ல நினைவாற்றல் இருக்கணும். கையை கோர்த்து இறுக்கி பிடிச்சிக்கோ. முட்டை தூக்கு. இப்போ தான் இடது கால தூக்கணும். இடது கால் தூக்கு. லெஃப்ட் லெக் தூக்கு. வெரி குட். அப்படியே இருக்கணும். ஒரு 20 எண்ணிக்கை அப்படியே இருங்க. மெதுவாக இறக்குங்க. உட்காருங்க. மெதுவாக எந்திரிச்சு உட்காருங்க. நல்ல மூச்சுடுங்க. இப்போ ஒருவருக்கொருவர் நேரையை பார்த்துட்டு இந்த ஆசனத்தை செய்யணும். நீ அப்படியே இரு, நீங்கள் வா. நல்ல மூச்சில் இப்போ பக்கவாட்டில் செய்ய போகிறாங்க, பார்க்கணும். எல்லாரும் செய்யணும். கண்டிப்பாக மாணவர்கள் எல்கேஜியிலேருந்து இன்ஜினியரிங் வரைக்கும் ஐஏஎஸ் வரைக்கும் பண்ணால் தான் அவங்க அதில் வெற்றி பெற முடியும், நிறைய மார்க் வாங்க முடியும். அதே மாதிரி அதிகாரிகளாகட்டும், பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும், இது ஒன்றும் கஷ்டமே இல்லாத ஆசனம். 20 எண்ணிக்கை, ஒரு 100 எண்ணி 200 எண்ணிக்கை போட்டாலே கண்ணுக்கு பிளட் வந்துடும், ஒரு குதூகலமாயிரும். அவ்வளவு அற்புதமான ஆசனம். தலையை கிளவை, கையை கோர்த்து வை. தலையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு பக்கவாட்டில் பண்ணுறாங்க எப்படின்னு பாருங்கள். அப்படியே முட்டை தூக்கு. இப்போ வலது கால் தூக்கு. ரைட் லெக். ரைட் லெக்கை தூக்கணும். ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப தூக்க முடியலன்னா நம்ம யாராவது அந்த வலது காலையோ பிடிச்சி நம்ம ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு தூக்கி நிப்பாட்டணும். அவன் நிப்பாட்டுவாங்க. ஒத்த காலை நிற்க முடியாது. சில பேர் நிற்பாங்க, சில பேரால் முடியாது. வீட்டில் குழந்தைகளுக்கு நம்ம தூக்கி நிப்பாட்டணும். ஒரு 20 எண்ணிக்கை இந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கணும். மெதுவாக இறக்கு. நேரே உட்காரு.
நல்ல தலையை முன்ன ஆட்டி மூச்சுடு, நல்ல தலை பின்னு போனோம். இப்போ மீண்டும் ஒரு முறை இடது காலை தூக்கணும். வலது கால் தூக்கிட்டு இல்லை, இப்போ இடது கால் தலை கவை தூக்கு, முட்டை தூக்கு. இப்போ இடது கால் தூக்கணும், லெஃப்ட் லெக் மேலே தூக்கு. 20 எண்ணிக்கை. தலை அழுத்துதுன்னா தலையில் தலைவாணி வச்சுக்கலாம், அல்லது ஒரு மேட்டை வச்சுக்கலாம். தலையை அழுத்த விடக்கூடாது, ஏதாவது ஒரு போர்வையை மடித்து தலைக்கு வச்சுக்கலாம். தலை அழுத்தினா மெதுவாக இறக்கு, நீண்ட நெடுமூச்சு வாங்கிக்க, உட்காரு, தொடையில் கை வை, நீண்ட நெடுமூச்சு வாங்கு, அங்கே பார்க்க பத்மாசனத்தில் உட்காரு. இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள் நேர்களே. மாணவர்களுக்கு முக்கியமான ஆசனம். விடிய விடிய படிக்கணுங்கிறது கிடையாது, 24 மணி நேரம் படிச்சுட்டு கிடப்பாங்க, எல்லாம் மறந்துவோம். இந்த சிரசாசனம் சிரசாசனம் இதெல்லாம் பழகினோம்னா நல்ல நினைவாற்றல் இருக்கு. எத்தனையோ பரீட்சைகள் 50 வயசு வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா இன்னெல்லாமோ பரீட்சை இருக்கும் அவங்களுக்கு. அப்போ தான் ப்ரமோஷன் கிடைக்கும். அப்பவும் வீட்டில் படிக்கணும். குடும்பத்தை கவனிப்பானா, ஆஃபீஸை கவனிப்பானா, படிப்பானா, நினைவாற்றலாம் போயிடும். இந்த மாதிரி ஆசனங்களை பண்ணாங்கன்னா நல்ல நினைவாற்றல் இருக்கும். வாத்தியார் சொல்கிறத கேட்டாலே போதும், பரீட்சை எழுதக்கூடிய தன்மை அவங்களுக்கு வந்துடும். வீட்டில் போய் விடிய விடிய புத்தகங்கள்லாம் படிக்கணுங்கிறது இல்லை. தலையில் உள்ள பிட்யூட்ரி பீனியர் கிளாண்ட் தான் ஞாபக சக்தி, சிந்தனா சக்தி அவன் எல்லாம் கொடுக்கும். அது தலையில் இருக்குது. இங்கே இருந்து மேலே பம்ப் பண்ணணுமே, முடியல. பல்வேறு காரணங்களால் அது மேலே பம்பிங் பவர் கம்மியாயிருது. அப்போ அர்த்த சிரசாசனம் பண்ணும்போது பிளட்டு தலைக்கு ஓடி வருது. பூமியினுடைய ஆகர்ஷத்தால் இழுக்கப்படுகிறது. அவன் நினைவாற்றல் அதிகமாகிடுது. படிக்கிறான், நிறைய மார்க் வாங்குறான். என் அருமை பெரியோர்களே, இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை எல்லா தரப்பினரும் பழகி நினைவாற்றல் பெற்று வாழ்க்கையை நீங்கள் வெற்றி காண வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். நமது கலைஞர்